ரெடி லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் பட போச்சே. வணக்கம். நாம் இன்னைக்கு மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களோட பேச போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் வி கேன் கிரியேட் த பிரெயின்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி முடியும்? ஆல்ரெடி தான் பிறக்கும்போதே ஒரு பிரெயின் இருக்குது, அதில் ஆல்ரெடி நாங்கள் சில விஷயத்தை புகுத்தியிருக்கோம். ஏன்னா கண்டிஷனிங் அப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்து இந்த சூழ்நிலையை பார்க்குது, இந்த குடும்பத்தை பார்க்குது, அம்மா சமைக்கிறார், அப்பா வேலைக்கு போயிட்டு வருகிறார் அப்படின்ட்டு இருக்கு. பெண்கள்னா புடவை உடுத்த வேண்டும், ஆண்கள்னா வந்து பேண்ட் ஷர்ட்டை போடணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே ஒரு ஸ்டிக்மா இருக்குது, அதை நீங்கள் மாற்ற முடியல. ஒரு ஒரு முன்முடிவோட சில கருத்துக்கள் இங்கே இருக்குது, அது எதுவுமே இங்கே மாற்ற முடியல. இந்த பிரெயின் இப்படி தான் வளருது. என்னால் போய் திடீர்னு இப்போ இருந்து என் மூளைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லிடலாம். இப்போ அடிமைத்தனத்தை அனுபவிச்சவங்க வந்து என் மூளைக்கு நான் சொல்லிடலாம், இதெல்லாம் வந்து நீ வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். பொதுவாக இந்த பிரெயினோட இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? பிரெயினில் திணிக்கப்பட்டிருக்குன்னு வேணா சொல்லலாம். அது மாறுமா? அந்த பிரெயின் மாறுமா? 100% மாறும். இல்லை அது மட்டும் இல்லை. இப்போ தாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் வந்து பிறக்கும்போதே ஒரு 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஒரு நியூரான்ஸ் இன்னொரு நியூரான்ஸ் கிட்ட பேசும்போது பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுதான் தாட்ஸ்ன்னு சொல்லி மைண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தாட்ஸை மாற்ற நம்ம பிரெயினில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸே நடக்கும். ஸோ பிரெயின் மாறும். இப்போ ஓகே, இப்போ நம்ம சோஷியல் கண்டிஷனிங் இதெல்லாம் பார்த்து ஒரு குழந்தை வளருது இல்லையா? இப்போ இட் இஸ் கோயிங் டு ஒரு பெண் வழி சமூகத்துக்கு போகுது, ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக இருக்காங்க, அதை பார்க்குது. அதை பார்த்தோன்னா அப்போ அது மாறுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், இந்தியாவில் இருக்கும்போது எல்லாமே பொம்பளைங்க தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய அதே ஆண்கள் ஃபாரினுக்கு போனோன்னா அங்கே சர்வைவல் டாக்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, சர்வைவல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே ஈக்குவலாக செய்கிறாங்க. டெஃபினட்டாக. ஆனால் இது என்னன்னா, இது எல்லாரோட பொறுப்பும். இப்போ பிரெயின்னா, இப்போ என் பிரெயினை நான் மாற்றிக்கலாம் தனியாக. வீட்டில் உட்காந்து நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, ஆர் என்னுடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றுறது, நானே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி என் பிரெயினை நான் மாற்றிக்கலாம். ஆனால் எல்லாரும் அவங்க பிரெயினை மாற்றினது தானே வந்துட்டு ஒரு சமூகமாக எங்கேயாவது ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து அடிமையாகவே இருக்கட்டும், பெண்கள் மூடிட்டு போட்டோம், பெண்கள் வந்து இந்த வேலை, ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய வேலை இல்லையா? அடுத்து எல்லாரையும் வந்து சமூகத்தை மாற்றணுன்றது பெரிய வேலை. ஹேப்பன் எனி டைம் சூன். ஆனால் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணுமே. இது தவறுன்னு அதை ஒருத்தன் எழுச்சி சொல்லணும்ல. இப்போ வந்து ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்லேருந்தே இந்த கண்டிஷனிங்கை உடைக்கலாம். ஸ்கூல்லேருந்து இது எப்படி மாற்றுறதுக்கான உங்களோட சஜஷன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எப்படி எல்லாம் மாற்றலாம்? ட்ரெஸ்ஸிங் ஆர் சிலபஸ் ஆர் த வே டீச்சர்ஸ் பிஹேவ், எங்கே இது எங்கே? ஒரு பேஜ் நான் வந்து டெய்லி கிளினிக் போகும்போதே ஒரு இதில் பார்ப்பேன், அது பெயிண்டிங்கெல்லாம் இருக்கும். ஆண்கள் வந்து என்னன்னா அந்த ரஃப் அண்ட் டஃப் ஸ்போர்ட் விளையாடுவாங்க, பெண்கள் வந்து இப்படி இந்த பல்லாங்குழி இதெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து எப்படின்னா, இப்போ டெய்லி அதை பார்க்குறோம், நம்ம பார்த்தோன்னா பெண்கள்னா இப்படி சாஃப்டாக ஏதாவது ஒரு இதுவாக பண்ணுவாங்க. பெண்கள் ஏன் போயிட்டு வந்து ரெஸ்லிங்லாம் பண்ணால் அது ஒரு வேலை இவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்களோன்னு யோசிக்கிற ஆண்களும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட ஆண்மைத்தன்மை இருக்கேன், ஒரு பெண்ணாக வந்துட்டு போய் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுலேயே நம்ம அங்கேருந்தே ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ மீடியாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஸ்கூலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு தனி மனிதனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஃபேமிலிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து பாக்கெட் மணியே பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைங்க உலகம் ஃபுல்லாகவே இங்கே மட்டும் இல்லை 20% அதிகம் தராங்க குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை விட. இப்போ நம்ம பே ஸ்கேல் டிஸ்பாரிட்டி வரைக்கும் போகுது. உண்மையாக சொல்லணும்னா அரசு வந்து பெண்களுக்கு 5 மடங்கு அதிகமான சம்பளம் கொடுத்தா ஆண்கள் வீட்டில் இருப்பாங்க. இல்லை, ஆண் புருஷ லட்சணம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தானே புருஷ லட்சணம். நீங்கள் பொண்ணுங்களுக்கு அதிகமாக வந்து சம்பாதிக்கிறதுனால தானே அவங்க திமிராக நடந்துக்கிறாங்க, அவங்க லைஃப் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்கிறது ஒரு பேர். அவங்க டிசிஷன் எடுக்கிறது அப்போ திமிருன்னு அர்த்தம். அப்போ ஆண் டிசிஷன் எடுத்தால் திமிரு கிடையாது, அது ஆண்மை. ஸோ பெண் டிசிஷன் எடுத்தால் அது திமிரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து வேலிடாக எடுத்துக்கிறேன். கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவியல் பூர்வமாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு புரியுது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அரசு வந்து பெண்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குது, இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்குது, ப்ளஸ் வந்து எஜுகேஷனுக்கு 1000 rupees கொடுக்குது, பாய்ஸ்க்கு இப்போ கொடுக்குறாங்க. பட் ஃபேமிலி உமனுக்கு வந்து அந்த குடும்ப தலைவர்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இன்டெரக்டாக வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வீடு ஸ்கீம் கூட பெண்கள் பேரில் தான் கொடுக்குறாங்க. இது எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் ஒரு சிந்தனை மாற்றத்தை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சொசைட்டியாக மாறணும்னு, இப்போது இந்த மாதிரி கவர்மெண்ட் பெண்களை முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரதுனால சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னடா பொம்பளைங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. ஜாதி ரீதியாக முன்னுரிமை கொடுக்கும்போது அதனால தான் வந்து பின்னோக்கி போகுதுங்கிற ஒரு சிந்தனையும் இருக்குது. அப்போ இது எந்த எப்படிப்பட்ட சமூக மாற்றத்தை உருவாக்கும்? ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயம் வரணும்னா எக்விட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. எக்விட்டினா எப்படி அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு ஒரு ஈக்குவல் ஜெண்டர் கேப்பை க்ளோஸ் பண்ணுறதால நம்ம அரசுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். 26% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஜெண்டர் கேப்பை க்ளோஸ் பண்ணால். ஏன்னா விமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 19% தான். இங்கே எல்லாருமே போய் வேலை செஞ்சாங்கன்னா அரசுக்கு தானே அதில் வந்து அட்வான்டேஜ். எக்கனாமிக்கலி வி ஆர் 26% பெட்டர் ஆஃப் இன் ஜிடிபி. ஸோ ஜெண்டர் கேப்பை க்ளோஸ் பண்ணோன்றது எக்கனாமிக்கலி ஆல்சோ இட் இஸ் அ கரெக்ட் டிசிஷன்.
ஆனா எப்படி அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வர போறீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தட் இந்த மாதிரி அந்த ப்ரோசஸ்க்கு சில சில பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்க பெண்களும் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சில கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விடணும் ரிசர்வேஷன்ஸ் மாதிரி தான். அப்போதானே அந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியும். அந்த ப்ரோசஸ் எல்லாருமே ஈக்குவலாக வந்து அங்கே நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி சமூகம் அவங்கள ஒடுக்கப்பட்டிருக்க மக்களை கொஞ்சம் ஏற்றி விடணும். ஓகே, இப்போ ஃப்ரீ பஸ் பாஸ் போகிறதோட தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஏபிள் டு கோ அண்ட் ஒர்க். இது வந்து நான் கண்கூட நான் பல பெண்கள் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க தேர் ஏபிள் டு கோ அண்ட் ஒர்க். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீபீஸ் கிடையாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் அ சோஷியல் ரெவல்யூஷன் தான் டெஃபினட்டாக தட் வி ஷுட் அக்ரி பிகாஸ் இது வந்து யூகேலே இருக்கே. இது எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். இப்போ எனக்கு வந்து நான் இங்கே இருக்கிறேன், என்னால் வந்து ஃபோர்காஸ்டிங்காக என்னால் வந்து தொலைநோக்கு பார்வையோட பார்க்க முடியாது. பெண்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் ஒரு நார்மல் பர்சனாக இந்த சொசைட்டி இப்படி ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் இந்த நாள் அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன்? இப்போ ஒரு பேஜுக்கு நான் உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் வீட்டில் இருந்துட்டு அவங்க சமையல் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இல்லை. அது அன்பெய்ட் லேபர் வந்து பெண்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அன்பெய்ட் லேபரால் எவ்வளோ ஒரு லாஸ் ஃபார் த உமன். அதுக்கு உண்மையாக பார்த்தோன்னா ஒரு நானி ஒரு குக்கு ஒரு இது அதெல்லாம் வந்து வச்சா எவ்வளோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்க என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா ஒரு பொண்ணோட லேபரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது சமூகம். அதுக்கு வந்து ஷி ஹாஸ் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்ட். தட் இஸ் ஜஸ்ட் ஒரு பிகினிங். இப்போ நாளைக்கு என்ன சொல்லலாம்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆணே தன்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பகுதியை வந்து பெண்ணோட சம்பளம்னே கொடுத்தாகணும்னு ஒரு ரூல் போடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை ஏன்னா வந்து அவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா குடும்பத்துக்காக, ஷி இஸ் ஒர்க்கிங். ஸோ த மெசேஜ் தே ஆர் கிவிங் டு த சொசைட்டி இஸ் தட் ஒரு பெண்ணோட லேபரை வந்து நீங்கள் அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இவ்வளோ நாள் நம்ம கண்டுக்கல. ஏன்னா அவளை அடிமையாக வச்சிருக்காங்க. ஃப்ரீ ஸ்லேவரி தான் அது, மாடர்ன் ஸ்லேவரி தான். ஸோ அந்த மெசேஜே ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் இல்லையா? டெஃபினட்டாக. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆழமாக புரியுது. ஏன்னா 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு கம்பெனியை உருவாக்கி ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றம் வர மாதிரி நீங்கள் 1000 ரூபா கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை ஆரம்பிங்க, அதில் அவங்களுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதை விட இப்படி இந்த 1000 ரூபா கொடுக்கறதுங்கிறது நம்ம வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறோம். தே ஆர் நாட் ஃப்ரீ லேபர்ஸ். எஸ், அப்சல்யூட்லி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு டோக்கன். 1000 rupees வந்து ஓகே உங்களுக்கு எனக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். பட் அது மட்டும் இல்லை, இட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ மெசேஜ் கிவன் டு சொசைட்டி அந்த மென். ஸோ அப்போ இந்த கருத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது சுருக்குன்னு குத்தம். டெஃபினட்டா. ஓகே, பொண்ணுங்கள்லாம் வெளில வரும்போது மற்றவங்க பார்க்கறதுக்காக தானே அலங்காரம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ ஆண்கள் கூட தான் வந்துட்டு அந்த ஹேர் வேக்ஸ் போட்டுக்கிறாங்க, ஷேவ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கேர்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆண்களை வந்து யாரும் சொல்கிறது இல்லையே. ஏன் பெண்கள் மட்டும் வந்து அவங்க பாலியல் பொருளாக காட்டிக்கிறதுக்கு தான் வெளில வராங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நம்ம வீடை பெயிண்ட் பண்ணுறோம்னா நமக்கு அழகாக இருக்கணும் தானே பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி வைக்கிறீங்க, அது வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர், உங்களுக்குன்னு ஒரு மன நிம்மதி இருக்கு இல்லையா? அதுக்கு தான். ஆல்கஹால் குடிக்காமல் இருக்கவே முடியாதா? ஆல்கஹால் ஏன் இருக்கணும், ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஆல்கஹால் ஒரு டாக்ஸின், அதில் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் ப்ரிவென்ட் பண்ணோன்னா, இப்போ ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு 14 யூனிட்ஸ்க்கு கீழே குடிச்சா, 14 யூனிட்ஸ்னா என்னென்னா அப்புறம் சொல்கிற மாதிரி ஒரு 25 ml விஸ்கி வச்சுக்கோங்களேன், அது வந்து ஓகே, லோ ரிஸ்க். இல்லை அதுக்கு மேலே குடிச்சிட்டு நிறுத்த முடியலன்னா ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம், மென்டல் இல்னஸ். இப்போ என்னன்னா ஆல்கஹால் குடிக்காமல் இருக்க முடியும். ஆனால் உலகம் ஃபுல்லாகவே ஆல்கஹால் ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு, காஃபி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மட்டும் வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணணும். இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னும் போது அவன் கல்ச்சரே நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். இங்கே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்கும்போது, சிஇஓஸ் வரும்போது இங்கே வந்து லிக்கர் ஃப்ரீயாக நம்ம இருந்தோம்னா இட் இஸ் நாட் என்னது மற்றவங்களோட ஒத்து வாழலை. ஸோ மக்களுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம். ஆனால் ஆல்கஹால்னால ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா மக்களுக்கு எஜுகேஷன் இல்லையே. இப்போ வந்து யூகேல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் பக்கத்துலேயே இருக்கும் ஆல்கஹால், ஆனால் ப்ரைவேட்டைஸ்டு. அங்கே 97% மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே அந்த மாதிரி இருக்கா? ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆல்கஹால் வந்து இது ஸோ நான் ஆல்கஹாலை ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கு வரி எடுத்துக்கிட்டோம், அது ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம கொடுக்க தயாராக தான் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக ஒரு காமெடியாக ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, பியூட்டி பார்லரை க்ளோஸ் பண்ணிட்டாலே பொண்ணுங்க மூஞ்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு இந்த கொரோனா டைமில் பல கேலி கிண்டல் அது இன்னி வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஏன் பார்க்கணும்? இவங்க பார்க்கறதுக்காக பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் கண்ணை மூடிட்டு போட்டோம். ஓகே, பசங்களுக்கு படிக்கணும்னாலே கடுப்பாக இருக்குது. ஏன் அப்படி தோணுது? யார் இந்த படிப்பை எல்லாம் கொண்டு வந்தா, யார் இந்த எக்ஸாம் எல்லாம் கொண்டு வந்தான்னு கடுப்பாக இருக்கிறாங்க. சேம் ஃபீலிங் தான். ரொம்ப தியரியாக கொடுத்துட்ருக்கோம், அதனால தான் பசங்களுக்கு போர் அடிக்குது. இப்போ
எனக்கு ஹிஸ்ட்ரி எனக்கு படிக்க பிடிக்காத காரணம் வந்து ஒரு டேட்டாக இருக்குன்னு. இப்போ அதையே வந்து விஷுவலாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இதுவாக காமிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஒரு உங்கள் லைஃப்க்கு அப்ளிகபிளாக இருந்தால் தானே ஓஹோ அப்படின்ற மாதிரி எடுப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்ல வரீங்கன்னா, தியரி நிறைய இருக்கு, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. சேஞ்சஸ் கொண்டு வரோம் டெஃபினட்டாக. டீனேஜ் பசங்களுக்கு ஏன் பேரண்ட்ஸ் எனிமியாக தெரியுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோனாமின்றது ரொம்ப முக்கியம். இந்த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க 3 மாதம் குழந்தை மாதிரியே ஒரு 15 வயசு குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோன்னு பதட்டமா இருக்குல்ல, அதனால தானே வந்து பேரண்ட்ஸ் தப்பு பண்ணால் அவங்க கற்றுக்கிட்டோம், தப்பு பண்ணால் அடிபட்டு கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் தப்பு பண்ண முடியாது. பேரண்ட்ஸும் தப்பு பண்ணுறாங்களே, அவங்களும் அடிபட்டு கற்றுக்குறாங்க, குழந்தைங்களும் விழுந்து அடிபட்டு அப்புறம் கற்றுக்கிட்டோம். பொண்ணுங்கள்லாம் ஏன் எடுத்தோன்னு உடனே அழுகுறீங்க? ஏன்னா சமூகம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு அழகிறதுக்கு. ஆண்கள் கிட்ட வந்து நீங்கள் பொண்ணு மாதிரி அடாதீங்கன்னு சொல்லுது, அதனால. ஸோ ஃபிசிக்கலாக எந்த ரீசனும் இல்லையா பெண்கள் உடனே அழுகிறதுக்கும் ஆண்களுக்கு உடனே? என்வாயர்மெண்ட் இஸ் என்கரேஜிங். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அழகிறது நான் வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணேன்னா பெண்கள் அழுவாங்க. நீ அழகிறத வந்து இல்லை ஒரு பெண்ணு மாதிரி அழாதனா கோபமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மீசையில் வீரம் இருக்கா? மீசையோட அளவை பொறுத்து வீரத்தினுடைய அளவுலாம் மாறுமா? இல்லை உண்மையாக சொன்னால் எங்கள் அப்பாக்கெல்லாம் மீசை இல்லை, அவெல்லாம் மிகப்பெரிய வீரர் தான். ஸோ மீசைன்ற அளவு வந்து எந்த அளவுக்கு அந்த முடி வளருதுன்றதை பொறுத்து இல்லை. அப்படி பார்த்தா வந்து ஹேர் லாங்காக இருக்க பெண்கள் அதை பற்றி சில முன்கணிப்புகள் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மீசையை முறுக்கிறது இதெல்லாம் படத்துக்கு இதுவாக இருக்குமே தவிர ரியல் லைஃப்பில் அதுக்கும் வீரத்துக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி இல்லை. ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பெண்கள்லாம் தனியாக போகும்போது ஏமா தனியாக நைட்டு போகாதம்மா ஒரு ஆண் துணையை கூட்டிகிட்டு போகணும். அந்த ஆண் வந்தால் என்ன சொல்ல போகிறான்? தயவு செஞ்சு உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துருங்கம்மா தான் சொல்ல போகிறேன். அங்கே உட்காந்து இந்த விஜய் மாதிரி சண்டையாக போட போகிறோம். பெண்கள் ஸ்லீவ்லெஸ் போடுறதுனால பண்பாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு எந்த பண்பாட்டுக்கு? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு நான் போயிடுறேன். இதுதான் நீங்கள் அந்த பேண்ட்டுக்கு வந்தீங்க. என்னதான் நீங்கள் வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு பேசினாலும் ஆண்கள் மாதிரி சட்டை இல்லாமல் பெண்களால் போக முடியுமா? ஆண்கள் ஏன் வெறும் சட்டை இல்லாமல் போகிறாங்க, ஏன் பேண்ட்டும் இல்லாமல் போக வேண்டியது தானே? ஓகே. ஹீரோ சேலரி அதிகமாக இருக்குது, ஹீரோயின்களோட சேலரி வந்து குறைவாக இருக்குது. இது எதனால அப்படின்னு நினைக்கிறேன்? ஏன்னா நம்ம வேல்யூ கொடுக்குறது அப்படி இருக்குது. ஏன்னா வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்றவங்கள வந்து செகண்டரி ரேட்டாக தானே வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின்ஸுக்கு மேலே உலகம் ஃபுல்லாகவே பே ஸ்கேல் டிஸ்பாரிட்டி இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், பெண்களுக்கு அதிகமாக சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன். பேயை பார்த்தேன்னு சொன்னால் எல்லாரும் நம்புறாங்க, கடவுளை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். ஏன் அந்த மூலம் அப்போ மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது? ஏன்னா இந்த 2 நம்பிக்கைகளுக்கும் அடிப்படை வந்துட்டு பயம்தான். ஓகே ஓகே. ஸோ அந்த பயத்தை வந்து டைரக்டான வெளிப்பாடு வந்து பேய். ஸோ பேய் பார்த்தோன்னா டைரெக்டாக ஒரு பயம் இருக்குது, அதை நம்புறான். கடவுள் அப்படின்றது ஒரு இன்டைரக்டாக பயத்தோட வெளிப்பாடு தானே. சினிமாவில் காமெடி ரைட்டர், விமன் காமெடி ரைட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே இல்லை. ஏன் அந்த ஃபீல்டில் காமெடி ரைட்டிங்கில் பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் பெண்களுக்கு சிரிக்க தெரியாதா? அவங்களுக்கு அந்த நகைச்சுவை உணர்வே இல்லையா? ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸுமே அவங்க அண்டர் ரெப்ரசன்ட். ஏன் ஸ்டாண்டப் காமெடியிலேயே அவ்வளோ விமன் இல்லையே? அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடிஸில் இருக்கக்கூடிய விமன் வந்து ஒபீஸாக இருக்கணும். அவங்க பாடியை வச்சுட்டு தே ஹாவ் டு பி ஃபன்னி. ஸோ எப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் அறிவுக்காக நாங்கள் சிரிக்க மாட்டோம், உங்கள் உடல் அமைப்புக்காக சிரிக்கும். நீங்கள் நிறைய ஸ்டாண்டப் காமெடிஸ், விமன் ஸ்டாண்டப் காமெடிஸ் எடுத்து பாருங்கள். இங்கே வெளிநாட்டில் சொல்ல ஒபீஸாக இருப்பாங்க. மெட்டி போடுறது கருப்பைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் ஏதாவது சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்குங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை, ஏதோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரிலாம் பயமுறுத்தி வச்சா தானே பெண்கள் மெட்டி போடுவாங்க. பிரெயின் அப்படிங்கிறத பற்றியும் மைண்ட் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப எளிமையாக பேசியிருக்கோம், ரொம்ப அறிவியல் பூர்வமாக பேசல. ஏன்னா எல்லா மக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து மனம் குறித்தும் மூளை குறித்தும் ஒரு உரையாடலை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குது, உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். நன்றி.